இன்றைக்கு நம்முடைய புது சிருஷ்டி தொடர் செய்திகளில் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். முதல் எடுத்தவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சத்தியம், அது மிரர் பிரின்சிபிள், கண்ணாடியின் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை அழைக்கலாம். மிரர் பிரின்சிபிள். பவுல் இந்த 3ஆம் அதிகாரத்தில் எழுதுகிற விஷயம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை மோசே மூலமாக கடவுள் கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணத்தை அதில் ஒரு பகுதி, இந்த 10 கட்டளைகள். மோசே பல நாட்கள் மலையில், சீனாய் மலையில் போய் தங்கி சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அதை வாங்கிட்டு வர்றார். வரும்போது அவருடைய முகம் பிரகாசித்தது, எல்லாரும் பார்த்து பயந்தாங்க. அதனால் அந்த முகத்தை ஒரு துணியை வச்சு அவர் மூடிக்கொண்டார். அதை முக்காடு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் அழைக்கிறது. அது முகத்தில் இருந்த மகிமை, அது நியாயப்பிரமாண பெற்றுக்கொண்டப்ப இருந்த மகிமை. அது நல்லது தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகிமை, அந்த பிரகாசம் மோசே சாகிற வரைக்கும் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. வாங்கிட்டு வந்தார், கொஞ்ச நாள் இருந்துச்சு, அப்புறம் அப்படியே குறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் முக்காடெல்லாம் எடுத்துட்டார், ஃப்ரீ ஆகிட்டார். நியாயப்பிரமாணத்தினாலே உண்டாகிற மகிமை ஒழிந்து போகிற மகிமையாக இருக்குது அப்படின்னு இந்த அதிகாரத்தில் நீங்கள் நைட்டு போய் பொறுமையாக வாசித்து பாருங்கள், அங்கே இருக்குது, எழுதியிருக்கார். ஆனால் இப்போ புதிய உடன்படிக்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு வந்துச்சு. நியாயப்பிரமாணம்ன்றது பழைய உடன்படிக்கை, பழைய உறவு. அது அதனுடைய மகிமை ஒளிஞ்சு போகுது. அது கொஞ்ச நாள் இல்லாமல் போயிடுச்சு. அது வெளியில் இருக்கிற மகிமை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிற மகிமை எப்படிப்பட்ட மகிமை என்று தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இது எப்படிப்பட்ட மகிமைன்னு பார்க்கும்போது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, அவர் முகம் மகிமை, அவர் முகத்தில் இருந்தப்ப முகம் மூடப்பட்டிருந்துச்சு. அந்த மகிமையை ஜனங்கள் பார்க்க முடியவில்லை, அது மூடப்பட்டிருந்துச்சு. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிற மகிமை, அது ஏதோ முகத்தில் வெளிப்பிரகாரமாக உண்டாகிற மகிமை இல்லை, நியாயப்பிரமாணம் மாதிரி. அது உள்ளத்திலிருந்து, உள்ளாரிருந்து உண்டாகி வெளியே பிரகாசிக்கிற மகிமையாக இருக்கிறது. அப்போ அதனால்தான் இங்கே முகத்தை மூட தேவையில்லை. திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை எதில் பார்க்குறோமா? கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. இன்னைக்கு இந்த செய்தி ரொம்ப, ஒவ்வொரு வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம், நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிரந்தரமாய் அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய சத்தியங்கள்.
அந்த மகிமையை எதிலே பார்க்கிறோம்? கண்ணாடியில் பார்க்குறோம். எதில் பார்க்குறோம்? அப்போ ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கு. அந்த கண்ணாடியில் பார்த்தா யாருடைய மகிமை தெரியுது? கர்த்தருடைய மகிமை தெரியுது. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அல்லது ஆவியானவரால் அந்த சாயலாக தானே, அதாவது நம்ம கண்ணாடியில் எந்த சாயலை பார்க்குறோமோ அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். மோசேயின் மகிமை எப்படிப்பட்ட மகிமை இருந்துச்சு, குறைஞ்சிக்கிட்டே போச்சு, ஒளிந்து போயிடுச்சு. ஒரு நாள் கடைசி சாகர வரைக்கும் மோசேக்கு அந்த மகிமை முகத்தில் இல்லை. ஆனால் இந்த மகிமை எப்படி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற புதிய உடன்படிக்கையில் நமக்கு உண்டாகிற மகிமை எப்படின்னா, மகிமையின் மேல் மகிமை. இந்த வார்த்தையை சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, கிறிஸ்துவினாலே நான் மகிமையின் மேல் மகிமை அடைகிறேன். இன்னொரு தடவை சொல்லுங்க. மோசேயை விட நம்மெல்லாம் கீழே கிடையாது, மோசேக்கு ஈக்குவல் கிடையாது. இயேசுவின் நிமித்தமாக மோசே இருந்த உடன்படிக்கையை விட நம்ம மேலான உடன்படிக்கையில் இருக்கிறோம். அல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை அடைந்து அதனாலே என்ன நடக்கிறதா? மறுரூபப்படுகிறோம். மறுரூபப்பட போகிறோம் அப்படின்னு சொன்னால் இயேசுவின் வருகையில் அது முற்றிலுமாக மறுரூபம், உடல் ரீதியாக ஃபுல்லாக. ஆனால் இப்போ நம்ம விசுவாசிகளாக இருக்கும் பொழுதே, தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழும்போதே இந்த கண்ணாடியை பார்க்கணுமா? அந்த கண்ணாடி தான் என்னன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கண்ணாடியை பார்க்க 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 நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைவோமா? அந்த பிரகாசம், மகிமையான பிரகாசம், பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைந்து நம் வாழ்க்கையிலே நாம் மறுரூபம் ஆகிறோம். சந்தோஷம் யாருக்காவது இருக்குதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. என்ன நல்ல விஷயம் பாருங்க. அதனால நியாயப்பிரமாணத்தின் மகிமை ஒளிந்து போகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற மகிமை, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு உண்டாகிற மகிமை, அது ஒளிந்து போகிற மகிமை அல்ல, அது தேய்ப்பிறை அல்ல, அது வளர்ப்பிறையாக இருக்கிறது. கண்ணாடி பார்க்கும்போது முகம் பார்க்குற கண்ணாடின்னு சொல்கிறோம். முகத்தை பார்க்குறோம். இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு, கண்ணாடி நீங்கள் பார்க்கும்போது அதில் உங்கள் முகம் தெரியுதா, இல்லை உங்கள் அப்பா முகம் தெரியுதா, இல்லை உங்கள் அம்மா முகம் தெரியுதா, இல்லை உங்கள் கணவனோ மனைவி முகமோ தெரியுதா? யார் முகம் தெரியுது? நான் கண்ணாடி முகம் பார்க்கும்போது என் முகம்தான் தெரியுதுன்னு சொல்லுவாங்கலாம். கையை உயர்த்துங்க பார்ப்போம். அப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா இந்த சத்தியமே இதுக்குள்ளார தான் அடங்கியிருக்கு. நம்ம கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம முகம் தெரியுது, நம்ம முகம் தெரியுது. வேற யார் முகமும் தெரியதில்லை. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். கண்ணாடியில் தெரியறது நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் முகத்தை தான் கண்ணாடி காட்டுது அப்படின்றது எப்படி தெரியும்? உங்கள் முகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் முகத்தை நீங்களே பார்த்துருக்கீங்களா? நம்ம முகத்தை நம்மளே பார்க்க முடியாது.
ஆனால் கண்ணாடி காட்டுறது, நான் கண்ணாடியை பார்த்தா அதில் தெரியும், அது சொல்கிறது கரெக்டாக தான் சொல்லுது, அது ஏன் முகம்தான் அப்படின்றத நம்பிட்டோம், நம்புகிறோம், வாழ்க்கை முழுசாக நம்ப போகிறோம். சரியா? அப்போ இதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய வார்த்தையில் ஒரு கண்ணாடியை வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க. வேத வசனம் முக்கியமாக, வேத வசனம் அதிலும் முக்கியமாக புதிய ஏற்பாடு, நல்லா கவனிங்க, அதுலேயும் முக்கியமாக நிரூபங்கள், இதுதான் கண்ணாடி. இந்த கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய முகம் தெரிகிறது. எது தெரியுது? நம்முடைய சாயல் தெரியுது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் வசனம் சொல்லுகிறது நமக்குள்ள யார் இருக்கிறார். கொலோசையர் 1:27 பார்க்கும்போது, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாய் இருப்பதே அந்த ரகசியம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்போ எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ அவங்கெல்லாம் இதை இப்படி சொல்லலாம், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நான் சொல்றது சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். எனக்குள்னா என்னுடைய ஆவிக்குள்ளே. ஏன்னா நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்மா உண்டு, நான் ஒரு சரீரத்தில் வாழ்கிறேன். கிறிஸ்து எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வேத வசனம் என்கிற ஆவிக்குரிய கண்ணாடி, எப்படி முகம் பார்க்குற கண்ணாடி சரீர பிரகாரமான கண்ணாடியோ, வேத வசனம் முக்கியமாக நிரூபங்கள் ஆவிக்குரிய கண்ணாடி. அந்த ஆவிக்குரிய கண்ணாடியிலே பார்க்கும் பொழுது, இந்த ஆவிக்குரிய கண்ணாடி எதை காட்டுகிறது என்றால், உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவானவருடைய சாயல் எவ்வளவு மகிமையானது என்பதை இந்த கண்ணாடி நமக்கு காட்டுகிறது. இயேசுவானவர் அல்லது கிறிஸ்துவானவர் என்றாலே என்ன அர்த்தம்னா, அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் எப்படி இருந்தாரோ அதான் கிறிஸ்துவானவர். உயிர் தெழுந்த பிறகு தான் அவருக்கு பேர் கிறிஸ்து. அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மரணத்தை ஜெயித்தவர் அப்படின்னு அர்த்தம். மகிமை நிறைந்தவராக இருந்தார். மகிமையின் நிறைந்தவராகிய கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அப்ப இந்த ஆவிக்குரிய கண்ணாடியை நாம் பார்க்கும்போது, உயிர் தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறையே இல்லாதவராக இருக்கிறாரு. உலகத்தில் அவர் வாழ்ந்த போதே அவர் குறைவற்றவர். ஆனால் மரித்து உயிர் தெழுந்த போது அவர் சாத்தானை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாவத்தை தீர்த்தார், வியாதியை சுமந்தார், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறார், மகிமையுள்ள கிறிஸ்துவாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்ல. அப்போ கண்ணாடியை பார்க்கும்போது நல்லா கவனிங்க, இந்த பைபிளில் இருக்கிற சில வசனங்கள்,
நமக்குள்ளார இருக்கிற இந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்றத நமக்கு காட்டுகிறது. இதை நல்லா நீங்கள் கவனிக்கணும். நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எவ்வளவு எப்படிப்பட்டவர், எவ்வளோ சூப்பரானவர், எவ்வளோ மகிமையானவர், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் உன்ட்ட சொல்கிறேன். ஒரு அமைச்சர் நம்ம ஊரில்னா நம்ம நாட்டில் ஒரு அமைச்சர் ஒரு குப்பமேடு மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு வர்றார் அப்படின்னாலே அந்த ஏரியா என்ன மாறிடுது பாருங்க. அவர் அப்படி வந்துட்டு அப்படி போயிடுவார். ஒரு முதலமைச்சர் அப்படி காரில் அந்த வழியாக போகிறாராம். அதுக்கு போட்டு உருட்டி எடுத்து அந்த இடத்தையே, இது இந்த இடம் தானா உண்மையாகவே? அந்த அமைச்சர் 5 வருஷம் முழுசாக அமைச்சரவையில் இருப்பாரான்றதே கேள்விதான். நடுவில் ஏதாவது மாட்டிக்கிட்டாருன்னா என்ன ஆகும்? வெளியில் அனுப்பிடுவாங்க. ஒரு பெரிய எல்லாரும் முதன்மையான அமைச்சர்னா 5 வருஷம் இல்லை 10 வருஷம். கொஞ்ச நாள் இருக்க போகிறவங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படி போகிறதுக்கு இவ்வளோ இடம் மாறுது. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வானத்திற்கும் பூமிக்கும் மாத்திரம் அல்ல, அண்ட சராசரங்களுக்கும் ராஜாதி ராஜாவாய் எலெக்ஷனே இல்லாமல் தேர்தலே இல்லாமல் நிரந்தரமாய் ஆளுகை செய்கிறவர். அவர் நிரந்தரமாக உங்களுக்குள்ளார குடியிருக்கிறார்னா, அந்த மகிமையுள்ள முகம் உங்களுக்குள்ளார இருக்குதுன்னா, அவர் உங்களுக்குள்ளார உங்கள் ஆவியில் இருக்கிறார்னா, உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக இருக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். இருக்க முடியுமா, இருக்க முடியாதா? சாதாரணமாக இருக்குமா? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். என் வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கைன்னு சொல்லுங்கள். இன்னொரு தடவை சொல்லுவோம். ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிறவர் மகிமையான கிறிஸ்து. ராமன் சொல்லுங்க. இதை தான் நமக்கு இந்த கண்ணாடி காட்டுது. எந்த கண்ணாடினா, நிருபங்கள். வேதத்தில் பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு கூட இல்லை, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்கள். நிருபங்கள் ஒரு அற்புதமான கண்ணாடி. நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எவ்வளவு மகிமையானவர். இது என்னெல்லாம் காட்டுதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரு, கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்னெல்லாம் இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளார் நமக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளார் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளார நமக்கு இருக்கிற வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை. இதெல்லாம் அந்த கண்ணாடி காட்டுது. அந்த ஆவிக்குரிய கண்ணாடி என்னன்னு புரியுதா? இப்போ இந்த கண்ணாடி உங்களுக்கு ஒரு சில வசனங்களை காட்டுறேன். இந்த கண்ணாடியில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எபேசியர் 2 4 முதல் 6 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நல்லா சத்தமாக வாசிங்க, கம்பீரமாக வாசிங்க. இது கண்ணாடியை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு இதில் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் நல்லா கம்பீரமாக வாசிக்கலாம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. ஏழையும் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார்.
ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களுமே ஒரு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனுக்கு தேவன் வைத்திருக்கிற கண்ணாடி கிடையாது. முழு வேத புஸ்தகமே நமக்கு கண்ணாடி கிடையாது. எப்படின்னு சொல்கிறேன். உதாரணமாக நியாயப்பிரமாணம் ஃபுல்லாக இருக்கே. நியாயப்பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பலி செலுத்தணும், அந்த பலி செலுத்தணும், புறா கொண்டு வரணும், அதுலேருந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறவங்க ஆடு கொண்டு வரணும், அதை பலி ஆக்கணும், அதோட பெட்டராக இருக்கிறவன் காளையை கொண்டு வரணும். இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சமாதான பலி, இந்த பலி, அந்த பலின்னு சொல்லி நான் கேட்குறேன், இதை யாராவது செஞ்சுருக்கீங்களா? அது வரைக்கும் யாராவது செய்ய சொல்லியிருக்கிறோமா? ஏன்னா இந்த நியாயப்பிரமாணம் அது பழைய ஏற்பாடு, அது நம்முடைய கண்ணாடி கிடையாது. ஆனால் பைபிளில் தான் இருக்குது. ஏன்னா அது பழைய உடன்படிக்கை எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த புதிய உறவு எவ்வளோ மேலானதுன்றதை நம்ம புரிஞ்சுப்போம். அதை நம்ம பாராட்டுவோன்றதுக்காக ஆண்டவர் பைபிளில் வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் எடிட் பண்ணி போட்டுடல, அது இருக்குது பைபிளில். ஒரு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனுக்கு, விசுவாசிக்கு ரொம்ப முக்கியமான காரியம் அந்த கண்ணாடி, ஆவிக்குரிய கண்ணாடின்னு பார்க்கும்போது நிரூபங்கள். அதனால தான் நிரூபங்களை அதிகமாக வாசிங்க. நிரூபங்கள்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா புஸ்தகங்கள், பெரும்பாலான புஸ்தகங்கள். இப்போ இது சொல்லுகிறது பாருங்க, நம்ம இப்போ எங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம், ஆவிக்குரிய விதத்தில் ரட்சிக்கப்பட்ட நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை இந்த கண்ணாடி நமக்கு காட்டுகிறது. விமானத்தில் போகிறோன்னு வச்சிங்களா, சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருப்போம். ஆனால் அவர் அந்த விமானத்தை ஓட்டுறவர் சொல்வார், இப்பொழுது நாம் தரையிலிருந்து 40,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருக்கிறோம். என்னடா சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது, வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் வீட்டில் இல்லை, சோஃபா மாதிரி தான் இருக்குது, ஆனால் சோஃபாவில் இல்லை. எங்கே இருக்கிறோம்? 40,000 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? உங்களுக்கும் எனக்கும் ஒரு அக்கா இருக்கிறதுனாலயா? நம்ம சுமக்கிறது அது ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது. அதுக்கு ரக்க இருக்குது, அதுக்கு பவர் இருக்குது, அதுக்கு ஆற்றல் இருக்குது. அதுக்கு உள்ளார நம்ம இருக்கிறதுனால, அது அவ்வளோ உயரத்தில் இருக்கிறதுனால, நம்ம அதுக்குள்ளார இருக்கிறதுனால நம்ம அது அவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம். யாருக்கா விளங்குச்சா? நமக்கு ரக்க இருக்கிறதுனால இல்லை, நம்ம ரொம்ப போராட தேவையில்லை. அது எப்படி அந்த இன்ஜின் வேலை செய்யும் அதெல்லாம் போய் படிக்க தேவையில்லை. அது எப்படி ஓட்டுறது, இப்போ நம்ம அதெல்லாம் ஒன்றுமே செய்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்? டிக்கெட்டை வாங்குகிறோம், சரியா, போய் உள்ளார உட்காரோம். உங்கள் அப்பா உங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்றாருன்னு வச்சிங்களேன், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்தாருன்னா அந்த செலவோட உங்களுக்கு கிடையாது, சரியா. அவர் உங்களுக்கு அப்பாவாக இருக்கிறாரு, அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அந்த ஒரே காரணத்துக்காக. இல்லாட்டினா நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு எங்கேயா விளையாட போகிறீங்க, அந்த கிளப்பு உங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்குது, நீங்கள் அந்த கிளப்பில் இருக்கிறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக. இந்த எந்த தகுதியுமே இல்லை. நீங்கள் ஃப்ளைட் இன்ஜினியரும் கிடையாது, ஃப்ளைட்டு ஓட்டுறதுக்கு நீங்கள் கிளாஸும் போகலை, அதுக்கு செலவும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஆனால் வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் பறந்துட்டுருக்கிறது 40,000 அடி உயரத்தில் பறந்துட்டுருக்கிறீங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்ய வேண்டிய அத்தனையும், அதாவது வெற்றி பெற வேண்டிய அவ்வளவு வெற்றியையும் இயேசு கிறிஸ்து தம் சிலுவை மரணத்தினாலும் தம் உயிர் தெழுதலினாலும் செய்து முடித்திருக்கிறார். நம்ம அவரை விசுவாசிக்கிறதுனால அவருக்குள்ளார வந்துட்டோம். நல்லா கவனிங்க, நாம் அவருக்குள்ளார வந்தது மாத்திரம் இல்லை, அவர் நமக்குள்ளார இருக்கிறாரு. அவர் நமக்குள்ளார இருக்கிறது மாத்திரம் இல்லை, நாம் அவருக்குள்ளார இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, அவரும் நாமும் ஒன்றாய் இருக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய சத்தியம். இதுக்கு ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லணும். நம்ம அவரும் நானும் ஒன்றாய் இருக்கிறேன் சொல்லுங்க.
இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. இது எப்படி பாஸ்டர் கேட்குறீங்களா? இயேசு தான் சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், செடியில் இருக்கிற உயிர் வேற, கொடியில் இருக்கிற உயிர் வேறையா? ரெண்டுத்துலேயும் அந்த ஒரே ஜீவன் தான் இருக்குதா? அவரும் நாமும் ஒன்றாயிருக்கிறோம். வலதுகை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன், அவரும் நானும் ஒன்றாயிருக்கிறேன், அவரும் நாமும் ஒன்றாயிருக்கிறோம். இப்போ இந்த கண்ணாடி என்ன சொல்லுது, நமக்கு என்ன காட்டுதுன்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது என் பழைய மனுஷன், பாவ மனுஷன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டான். இயேசு சிலுவையில் மரித்த பொழுது என் பழைய மனுஷன், பாவ மனுஷன், பாவ சுபாவம் அவரோடு சிலுவையில் மரித்தது. அல்லேலூயா. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது என் பழைய மனுஷன், என் பாவ மனுஷன் இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டது. இயேசு பிதாவினால் உயிரோடு எழுப்பப்பட்ட பொழுது நான் புது சிருஷ்டியாக, புதிய மனுஷனாக இயேசுவோடு உயிரோடு எழுந்தே. இயேசு பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்த பொழுது, இப்போ நம்ம வாசிச்சோம் இல்லையா, இயேசுவோடு நான் புதிய மனுஷனாக உட்காரவும் என்னை வைத்திருக்கிறார். நான் அவரோடு உட்கார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் யாரோட உட்கார்ந்திருக்கிறேன்? எங்க உட்கார்ந்திருக்கிறேன்? உன்னதங்களில் அவரோடு உட்கார செய்திருக்கிறார். நான் சொல்ற அறிக்கையை உணர்ந்து சொல்லுங்க. இயேசு மரித்த போது என் பழைய மனுஷன் அவரோடு மரித்தது. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட போது என் பழைய சுபாவம் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டது. இயேசு உயிரோடு எழும்பின போது புதிய மனுஷனாக நானும் உயிரோடு எழும்பினேன். இயேசு உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறதுனால நானும் அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா.